ஓட்ஸ் மூங்கில் குழல் புட்டும் மாம்பழமும் வாழைப்பழமும். பாருங்க மக்களே, ஓட்ஸ் குழல் புட்டு மாம்பழம் வாழைப்பழம். இந்த பெம்பூவில் வைக்கிற புட்டு மூங்கில் குழலில் அவிச்சா நல்ல வாசமாக இருக்கும். பாருங்க மக்களே, ஓட்ஸ் குழல் புட்டு ஆவி பறக்குது. ஓட்ஸ் பெம்பு புட்டு நல்ல வாசமாக இருக்கும். இப்போ ஓட்ஸ் குழல் புட்டுக்கு நான் ஓட்ஸ் போட்டு இப்போ புட்டு குழைச்சி வச்சுருக்கேன் பாருங்க. இனி தேங்காய்ப்பு போட்டு குழல் புட்டாக வைக்க வேண்டும். பாருங்க, ஓட்ஸ் குழல் புட்டு புட்டுக்கு பாருங்க தேங்காய் சிரட்டியால் மூடி இருக்கிறேன். மூடித்தான் அவிய விடும். ஒரு 3 நிமிஷம் அவிய விட்டால் தான் இந்த குழல் புட்டு அவியும். அங்கே ஓட்ஸ் குழல் புட்டு அவிஞ்சிட்டு